ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ ரீசனாக மேல்முறையீடுக்கான ஆப்ஷன் நடைபெற்று வருது. அதுக்கு குறுக்கில் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கான ஒரு 3 முக்கிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். அது ரெகுலராக பணம் வாங்குறவங்க கம்பல்சரியாக வாட்ச் பண்ணணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இம்பார்ட்டண்டான 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு அதை மட்டும் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட 10 நிமிஷத்துக்கு அந்தாண்ட டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இந்த வீடியோவில் அமையும். அதனால் தயவு செய்து அந்த 2 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அதுக்கான தகவல் இருக்குது. மேலும் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கும் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க ஒரு சிலவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்க. கேட்டவங்கள முக்கியமான 2 கமெண்ட்டுக்கான பதிலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வச்சுருக்கேன், அவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தோம், மேல்முறையீடு செய்யாத விட்டுட்டோம் இ சேவையில், நாங்கள் திரும்பவும் மேல்முறையீடு பண்ணலாமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான தகவலான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் வரக்கூடிய அரசு வெளியீடு அது மட்டும் இல்லாமல் அரசு செய்தி வெளியீடு எல்லாமே டீட்டெயிலாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், இது போல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெய்லியும் வீடியோவாக அப்டேட்டாக போட்டுன்னு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக இருக்குது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஸ்டோரி போல் சொல்கிறீங்க அப்படின்லாம் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண வரீங்க. ஏன் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு பாயிண்ட் தான் இன்னும் ஒருத்தவங்களுக்கு போய் சேரும். அது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் மூலமா நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணுறோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த விரிவாக்கம் செய்யும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லலாம். யாரும் தவற விடக்கூடாது அப்படின்றது அரசு மிக முக்கியமாக நோக்கத்தோடு செயல்படுத்தின்னு வராங்க. இப்போ வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் படி சமூக நல நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த விரிவாக்கம். இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஏனெனில் அனைவருக்குமே இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக சார்பில் முக்கிய கேள்விகளும் தற்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. திமுக அரசு வாக்குறுதியெல்லாம் இந்த திட்டத்தை அறிவிச்சது. இப்போ ரூபாய் 1000 கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு மேலே கொடுத்துன்னு வராங்க. இப்போ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையும் வரப்போகுது. அது சம்மந்தமாக அதிமுக அரசு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுன்னு வராங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம், அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் தற்போதைய விரிவாக்கப்பட்டுள்ள ஆரம்ப கட்டத்தின் பல காரணங்களாக விண்ணப்பிக்க முடியாமல் போனார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தும் நிறைய காரணங்களாக காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு காலகட்டத்திலே விண்ணப்பிக்க முடியாத போயிருந்தது. காலக்கெடு, அதாவது பார்த்தீங்கன்னா காலங்கள் தவற விட்ட காரணத்தினால பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாத இருந்தும் இப்போ விரிவாக்கத்தின் மூலம் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. அதாவது நிறைய பேர் ஆரம்பத்தில் அப்ளை பண்ணாத விட்டது விரிவாக்கத்துக்கான ஒரு முக்கிய நோக்கமாக கருதப்படுது. இதன் மூலம் இதுவரை பயன்பெறாத அதிகமான பெண்கள் சென்று இந்த அரசு இதை சென்று சேரும் அப்படின்றத இலக்கு நிறைவேற்றிதாங்க. அதன் மூலயமா உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்ற முக்காமும் நடைபெற்றது. இப்போ நிறைய பேர் இந்த விரிவாக்கத்தை முக்கிய அம்சங்களாக கருதில் கொண்டு பெண்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் வருவாய் குறைவான பின்னணி கொண்ட பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த தொகை போய் சேரணும், ஓய்வூதியதாரர்கள் பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற முக்கியத்தோட இது மேலும் விரிவாக்கப்பட்டிருந்தது. ஒரு சில தளர்வுகளும் இந்த திட்டத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீசனாக வெளியிட்ட ஒரு சில தளர்வுகள் மூலயமா, அதாவது ஓய்வூதியதாரர்கள் அந்த குடும்ப தலைவிகளோ இல்லை குடும்ப
உறுப்பினர்களோ யாராவது வந்து வாங்கியிருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களை ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதவை பென்ஷன் கூட வந்து வாங்கி வந்திருப்பாங்க, விதவி ஓய்வூதிய திட்டம். அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் உதவி ஓய்வூதியம் கிடைக்குதோ அவங்க அவங்களுக்கும் சேர்த்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சேர்ந்து வழங்குவதற்கான ஒரு கூடுதல் ஆதரவாக இந்த திட்டம் வந்து செயல்பட்டது. மேலும் பெண்கள் வாக்குகள் வங்கிகள் முக்கிய சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சது. மொத்தமாக இந்த உதவித்தொகையானது கிராமப்புறங்களில் மற்றும் நகரப்புறங்களில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய நிம்மதியும் அளிக்குது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திகழ்ந்து வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருந்தாங்க. இது திமுக அரசுகளின் பெண்களின் மத்தியில் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தையும் பெற்று தந்துள்ளது. 2021 வாக்குரிமையாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. எல்லா குடும்ப அட்டையில் உள்ள பெண்களுக்கும் ரூபாய் 1000 மாதம் வந்து அவங்களோட வங்கி கணக்கே வந்து செலுத்தப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரிய வாக்கு வித்தியாசத்திலே வந்து திமுக அரசு வந்து இந்த ஆட்சியை வந்து கழிப்பட்டிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு இடம்பெற்றிருந்த ஒரு முக்கிய திட்டமாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டு இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது சம்பந்தமாக தான் இப்போ வந்து அதிமுகவினர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலும் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததில் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள் அப்படின்றது வந்து கருத்தில் வந்து இருக்குது. தகுதி அடிப்படையில் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த உரிமை தொகை சென்றடைய வேண்டும் அப்படின்றது எதிர்கட்சி தரப்பில் எப்பயுமே வந்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவே இருந்திருந்து முக்கிய கோரிக்கையாகவும் வந்து இருந்து வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இருந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் குற்றச்சாட்டு வந்து எழுப்பியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை குறித்து முக்கிய கருத்துக்களை ஒன்று தெரிவித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது தொடர்பாக பிரத்யேக அறிக்கையை வந்து இன்று வந்து வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு மக்களிடம் நம்பிக்கையை இழந்து அரசாக திமுக செயல்படுகிறது அப்படின்றதும் அரசு உள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கடை தேங்காய் வழிகடற் பிள்ளையாருக்கு உடைப்பது போல் மக்களின் வரி பணத்தை செலவு செய்து வருகிறார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வராங்க. அதாவது இந்த திட்டமெல்லாம் வந்து செயல்படுறதுனால மக்களோட வரி பணவு நிறைய வந்து செலவாகுது, அரசோட கஜானா வந்து காலியாகுது அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து வரி பணத்தை அதிகபட்சமாக திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ கூட பொங்கல் தொகை வந்து நிறைய பேர் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து திமுக அரசு ஏற்கனவே அவங்க வந்து எதிர்கட்சியாக வந்து இருக்கும்போது பொங்கல் தொகை வந்து 5000 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதிமுகட்ட. இப்போ வந்து அந்த 5000 கொடுப்பாங்களா அப்படின்றத கேள்விக்குறியாக வந்து இருக்குது. பொங்கல் தொகை சம்பந்தமாக நாளைக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து வரும், அதை நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். மேலும் வந்து அரசின் திட்டங்கள் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் வந்து போய் சேரணும். வரி பணத்தை செலவு செய்வதன் மூலம் அரசு ஜனநாயகம் இலக்கணம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணினாங்க. ஜனநாயக இலக்கணம் அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி மக்கள் வரி பணத்தை கட்சியினர்கள் தங்களது வாக்காளர்களை மட்டும் வந்து சேகரிக்கிறதுக்காக பணத்தை வந்து இது போல திட்டங்களாக வந்து தெரிவிச்சுன்னு வராங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மேலும் அதிக 1000 ரூபாய் திமுக அரசு கொடுப்பதற்கு மக்கள் புகார் எழுந்துள்ளது. நிறைய பேர் கொடுக்காததுக்கும் வந்து புகார்கள் வந்து தொடர்ந்து வச்சு எழுதப்பட்டு வருதா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் பாரபட்சமாக செயல்படுவதால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டும் வந்து வருகிறார். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற நோக்கத்தை வந்து வெளியிடும் போது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கல அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. மேலும் இந்த அரசின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்ற தமிழக போராட்டங்கள் வந்து களத்தில் உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து போராட்டம் வந்து செய்து வராங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கொண்டு கொள்ளவில்லை அப்படின்றத வந்து அந்த அதிமுக சார்பில் வந்து சொல்லின்னு வராங்க. கடைக்கோடி மக்களுக்கும் திட்டங்களை சேர்க்க ஆர்வம் காட்டாமல் திமுகவின் மண்டல மாநாடு, மகளிர் மாநாடு, இளைஞர் மாநாட்டு பந்தலுக்கு அக்கறை காட்டி வருகிறார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசனாக வந்து மகளிர் அணி மாநாடு, இளைஞர் அணி மாநாடுலாம் வந்து நடத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்துக்கு வந்து முக்கிய நோக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து கேட்டிருந்தாங்க, ஐயா நான் முதலில் விண்ணப்பம் கொடுத்தபோது எஸ்எம்எஸ் நீங்கள் வருமானம் வரி கட்டுகிறீர்கள் என்று எஸ்எம்எஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் மேல்முறையீடு செய்யவில்லை. இப்பொழுது எப்படி மேல்முறையீடு செய்வது? எனக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டதே வந்து தெரியாது. இப்போது எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் ஐயா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டெய்லி வீடியோவை அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விடுபட்டவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். இருந்தாலும் அது தெரியல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டது காரணம் வருமான வரி செலுத்துகிறீர்கள் அப்படின்றதுனால நிராகரிக்கப்பட்டாங்க. மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே மேல்முறையீடு செய்கிற ஆப்ஷனை வந்து தவறு விட்டுருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய முடியாது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கிங்க.
மேலும் அடுத்ததா, வணக்கம், எங்கள் வீட்டில் என் மாமியார் ஏற்கனவே ஓஏபி உதவித்தொகை வாங்குகிறார்கள். எனக்கு இந்த காரணத்தினால் பணம் வராது என்று SMS வந்தது. நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மறு விண்ணப்பம் கொடுக்கவில்லை. தற்போது நான் மேல்முறையீடு செய்யலாமா? ப்ளீஸ் ரிப்ளை சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஓஏபி பணம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணியிருக்கலாம். வேறு உறுப்பினராக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஓஏபி பணம் இல்லை விதவை பணம் இது போல் வந்து எந்த ஓய்வூதிய திட்டம் வாங்கியிருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுக்கான தளர்வுகளை வந்து விட்டு இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணதுனால இப்போ மேல்முறையீடு வந்து திரும்ப வந்து செய்ய முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதை ஃபுல்லாக 2 மாதமாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்றது முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப வந்து புது அப்ளிகேஷன் வரும்போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே வந்து மேல்முறையீடு செய்யாதவங்க இப்போ வந்து மேல்முறையீடு கம்பல்சரியாக வந்து செய்ய முடியாது. உங்களுடன் ஸ்டாலின் வந்து 2ஆம் கட்டமாக வந்து விண்ணப்பித்த அனைவர்களும் வந்து தவற விட்டு இருந்தால் பணம் வராது இருந்ததுன்னா அவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றது தான் முக்கியமான. தகுதி வாய்ந்த மகளிருக்கு விடுபடக்கூடாது அப்படின்றது தான் இந்த அரசோட முக்கிய நோக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயன்பெறாதவர்கள் விண்ணப்பித்தும் வந்து பணம் வராதவர்கள் KMUT இணையதளத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத அரசு அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணி கிரீவன்ஸ் ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்களே வந்து கேதர் பண்ணிக்கலாம். மேலும் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேயே, அதாவது www.kmut.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலான தெளிவான வீடியோ நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் மேல்முறையீடு அப்படின்னு வந்து ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னாவே தம்ப்நெயிலில் பார்த்தனாவே வந்து தெரியும். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் நீங்களே உங்கள் மொபைல் மூலமா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுத்து இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணி ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இப்போ ரீசனாக வந்து முதல்வரவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை சம்மந்தமாக டீட்டெயிலாக மீண்டும் வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது மகளிர் மாநாட்டில் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மகளிருக்கு சுயமரியாதை தந்த உரிமை தொகை அப்படின்னே வந்து சொல்லலாம். 1.30 கோடி மகளிர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை தருகிறோம். உரிமை தொகை பல பெண்களுக்கும் சுயமரியாதை தன்னம்பிக்கையும் அளித்து வருகிறது அப்படின்றத முதலமைச்சர் வந்து பேசியிருக்கார். மகளிர் உரிமை தொகைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரூபாய் 28,000 வரை இது வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். கொடுத்திருக்கிறோம் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறார். கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டிலிருந்து 28 மாதங்கள் இது வரைக்கும் வந்து நிறைவடைந்திருக்கு. அதனால் மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற கணக்குப்படி 28,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்ணலாம். மேலும் புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வந்தவங்களுக்கு முதலமைச்சரே வந்து இந்த குறுஞ்செய்தி அனுப்புறது போல ஒரு சில குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட்டிருந்தது. இது முக்கியமான SMS. இந்த SMS வந்திருந்தாலே உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் அனுப்பப்படும் ரூபாய் 1000 என்பது உரிமை தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உதவி தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர், TN கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி TN கவர்மெண்ட்லேருந்து முதலமைச்சர் உங்களுக்கு SMS அனுப்புறது போல் வாழ்த்து செய்தியை SMS வந்து வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கும். அதாவது 2ஆம் கட்டமாக தேர்வானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் வந்து விடுபட்டவங்க யாராவது இருந்ததுன்னா நிச்சயமாக பணம் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து நிகழ்ச்சியில் வந்து தெரிவிச்சிருந்தார். மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தும் விடுபட்டவர்கள் மீண்டும் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியிலே டீட்டெயிலாக வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம்லையும் ரீஅப்ளைக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க, மேல்முறையீடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மட்டும் 2 தடவை ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதும் மேல்முறையீடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நிராகரிக்கப்பட்டவங்கள. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கும் மேல்முறையீடு செய்யறதுக்கான ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தீங்க, இல்லை SMS வந்து இல்லை பணம் வராத வந்து இருக்குது, உங்களுடன் ஸ்டாலினில் முகாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் பணம் வரலாம், நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உரிமை தொகை உயரும் அப்படின்ற ஒரு குட் நியூஸும் வந்து சொல்லியிருக்காரு. தலைநகரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உயர்ந்து நடைபோட நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயரும், பெண்களின் சுயமரியாதையும் உயரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ 1000 ரூபாய் மாதம் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை
வருகின்ற 2026 எலெக்ஷனை முன்னிட்டு திமுக வாக்குறுதிகளாக 1500 இல்லை 2000 ரூபாய் பணம் வந்து உயரத்துக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனாக வந்து முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்க மகளிர் உரிமை தொகை உயரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதிலேருந்து இதுக்கான அந்த தொகை மாதம் 1000 ரூபாய்ன்றது 1500 ரூபாயோ இல்லை 2000 ரூபாய் உயரும் போது நம்ம சேனலில் அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம். அதனால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வீடியோ தனியாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கீழே வந்து கேளுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கம்பல்சரியாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறதுனால தான் ஒரு இன்ஃபர்மேஷனும் ஸ்கிப் பண்ணாத டீட்டெயிலாக கிரேஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதான் வந்து ஒரு சிலவங்க தெரியாத விட்டுடுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரியாத விட்டதுனால இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தவற விட்டுருவாங்க. அப்படின்றதுனால ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது போல் வந்து பணம் உயர்வு சம்மந்தமாகவும் ரீஅப்ளை சம்மந்தமாகவும் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷனே வந்து தெரியாது இருக்குது. இப்போ கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடக்குது. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண தவற விட்டீங்களோ அவங்கள வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து போய் சேரல அந்த இன்ஃபர்மேஷன். அவங்களாம் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுருங்க. இப்போ மேல்முறையீடு பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதனால தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணாத ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு வந்து தெரிய வரும். முக்கியமாக ரெகுலராக வந்து பணம் வாங்குறவங்க, இதுக்கு மேலே வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க, மேல்முறையீடு செய்யணும் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கம்பல்சரியாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் இவ்வளோ கேதர் பண்ணி சொல்கிறோன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலயமா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து போய் சேரும். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ வந்து அமையும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். எந்த ஒரு சேனல்லையும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டோம். நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விகளுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும், வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வேணாலும், சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.